லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். பண்ணுவீங்க. எங்க வீட்டுக்காரரு அசிஸ்டன்ட் கமிஷனர். அவர்கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோங்க, உங்களை ஷூட் பண்ணிடுவாரு. ஓ, அவர் எதுக்கு? அதான் நீயே ஷூட் பண்றீங்க உன் கண்ணால. என்னாச்சுதல? திருமாறு இன்னும் வரவே இல்லையே. அதாண்டா எனக்கும் டென்ஷனா இருக்கு. அகிலன் வேற வேலை முடியலன்னு கத்திக்கிட்டே இருக்காரு. ரூமுக்குள்ள திருமாறன் இவ்வளவு நேரம் என்னடா பண்ணிட்டு இருக்கான்? அவனை என்ன அப்படி பாக்குறீங்க? ஏற்கனவே நான் உங்க பொண்டாட்டி தானே. இத்தனை நாளா நான் உங்க கூட தானே இருந்தேன். இப்ப மட்டும் என்ன புதுசா ரொமான்ஸ் பொங்கி வழியுது? கல்யாணம் முடிகிற வரைக்கும் நீ நானும் புருஷன் பொண்டாட்டி கிடையாது. நீ மணமகள், நான் மணமகன். என்னமோ தெரியல ஆதிரா, இன்னைக்கு நீ புதுசா ஃப்ரெஷ்ஷா தெரியற. அப்படியா? அப்புறம் உன்னை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம்னு தோணுத. காலம் முழுக்க இப்படி நெருக்கமா இருக்கணும்னு ஆசையா இருக்க. ஐயோ, என்ன பண்றீங்க? யாராவது வந்துட போறாங்கங்க. வந்தா பாத்துட்டு போட்டுமே, இதுல என்ன இருக்கு? எங்க விளையாடுனதெல்லாம் போதும், நீங்க போங்க. நான் இன்னும் விளையாடவே இல்லையே. என்ன சொல்லிட்டே இருக்கேன் நீங்க. ஏங்க, போலீஸ்காரர் தானே, உங்க செக்கப்பை இதோட முடிச்சுக்காங்க. இல்லனா என்ன பண்ணுவ? கத்தி ஊற கூட்டிடுவேன். இங்க கத்து பார்க்கலாம். கத்தற வாய இப்ப அடைக்கிறேன் பாரு. ஐயோ, யாராவது பார்த்தா சிரிப்பாங்கங்க. நீங்க முதல்ல வெளியே போங்க. அதெல்லாம் நான் போக மாட்டேன் ஆதிரா. ஐயோ, சொல்றத கேளுங்க ப்ளீஸ். கல்யாணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் தப்பு. ஆதிரா ப்ளீஸ் ஆதிரா ப்ளீஸ். கொஞ்சம் நேரம் இருக்கேன் ப்ளீஸ். எங்க சொன்ன கேளுங்க போங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் சொன்ன கேளுங்க போங்க. ஷோ போங்கங்க. நான் போக மாட்டேன் ஆதிரா. போங்க போங்கன்னு சொல்றேன்ல. தல திரும்ப வந்துட்டான். ப்ளீஸ் ஆதிரா. நமக்கு அம்மா நல்ல நாள் பார்த்து கொடுப்பாங்க. போங்க. என்ன ஆதிரா நீ? போங்க.
ஆதிரா நான் பாய். போ. ப்ளீஸ். ஹலோ. ஆஹா, தேங்க்யூ. ஆமாம், நாளை காலைல. ஓகே ஓகே. யா, மறக்காம வந்துருங்க. டேய், இதுக்கு மேல விட்டு ஆளாளுக்கு வந்துகிட்டே இருப்பாங்க. வா, உடனே உள்ள போயிடலாம். சரி. சரியா? சரி தல. 3 மூட்டை எடுத்துட்டு போவேனா? 2 மூட்டை இங்கே இருக்கட்டும். சரி தல. 1 மூட்டை மட்டும் எடுத்துட்டு வா. வாடா. அம்மா, உன் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்க போகுதுமா. ஆனா அதை பார்க்க நீ இல்லையேம்மா. இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கே நீ தானமா காரணம். தாலி கட்டுறப்போ நீ வந்து என்ன ஆசீர்வதிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குமா. இந்த கல்யாணத்தை நிறுத்த வேணாம் அந்த சாரு சபதம் பண்ணிருக்காமா. அம்மா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. நீதாம்மா எனக்கு துணையா இருந்து இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். நீ வருவல்லம்மா? டேய், இங்க விடா. யார் நீங்க? எதுக்கு கதவை சாத்துறீங்க? முதல்ல நீங்க எல்லாம் வெளியே போங்க. மேடம், அது வந்து கீழே சார் ஒருத்தர் மேல இந்த மூட்டையை வச்சிருங்கன்னு சொன்னாரு. அதான் மேடம் வந்தோம். அதுக்கு ஏன் ரூமுக்கு எதுக்கு வந்தீங்க? இங்கெல்லாம் எதுக்காக வரணும்? முதல்ல வெளியே போங்க. சரி, அப்போ அந்த இடத்துல வச்சிடலாமா? வச்சிடலாமா? வெளியே டேய், மயங்கிட்டா? மூட்டை எடுடா. யாராவது வரத்துக்குள்ள தூக்குங்கடா. சரி. டேய், சீக்கிரம் எடு. டேய், யாராவது வராங்களான்னு போய் பாரு. ஏய், வா வா இல்ல, வா. வாங்க வாங்க. புடி, தூக்கு. இரு, போலீஸ் இருக்காங்க. கிளம்புடா. நில்லுங்க.
யார் நீங்க? இது என்ன மூட்டை? சார் நாங்கள் கேட்டரிங் டிபார்ட்மெண்ட்டு. இந்த மூட்டையெல்லாம் காய்கறி சார். காய்கறியா? அது எதுக்கு வெளியே கொண்டு போறீங்க? அது வந்து சார் நாங்கள் ஆர்டர் பண்ண காய்கறிக்கு பதிலாக வேற காய்கறி கொண்டு வந்துட்டாங்க சார். அதான் எல்லாத்தையும் ரிட்டர்ன் பண்ண போகிறோம் சார். சரி போங்க. ஆ சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும். ஒரு நிமிஷம். மூட்டையெல்லாம் கீழே இறக்கி வைங்க. ஏன் சார்? இறக்கி வைன்னு சொல்றேன்ல. லக்ஷ்மணன், சொல்லுங்க சார். நல்லா செக் பண்றீங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லையே? என்ன மீறி யாரும் உள்ள வர முடியாது சார். நீங்க கவலைப்படாதீங்க. லக்ஷ்மணன், ஏன் சொல்றேன்னா, இந்த கல்யாணத்தை நிறுத்திய தீர்வன் சொன்ன சாரு சும்மா இருக்க மாட்டான். நிச்சயமா ஏதாவது சதி செய்வா. மண்டபத்துக்குள்ள யார் வராங்க யார் போறாங்கன்னு பக்காவா செக் பண்ணுங்க. ஓகே சார். இதை பாருங்க. அப்புறம் காலையில கிரௌட் அதிகமா இருக்கும். ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி இன்னும் 4-5 கான்ஸ்டபிள்ஸை வர சொல்லுங்க. சரிங்க சார். அப்புறம் மண்டபத்தை சுத்தியும் பாதுகாப்பா பலப்படுத்துங்க. சந்தேகப்படுற மாதிரி யாராவது இருந்தா உடனே எனக்கு கால் பண்ணுங்க. சரிங்க சார். ஒரு நிமிஷம். சார், என்ன? காலையில் டிஃபன் ரெடி பண்ணுறதுக்கு வெஜிடபிள்ஸ் வாங்க போகணும் சார். நாங்கள் கிளம்பட்டுங்களா? சரி போங்க.
அகிலன் ஆளா? ஆமாண்ணே. சீக்கிரம் கதை தரேன். வைங்கண்ணே. டேய், போலீஸுங்க வெளில தான் இருக்காங்க. சீக்கிரம் வண்டி எடுத்து போயிடலாம். என்ன ஆச்சு? நம்ம ஆளுங்க என்ன போனே பண்ணல? தோ வந்துட்டானுங்களே. எங்கடா அவ? இதோ மூட்டைக்குள்ள இருக்கா. அவருங்கடா. என்னம்மா கல்யாண பொண்ணு சிக்கிட்டியா? இனிமேதான் என்னோட ஆட்டமே ஆரம்பம். சரி, இவளுக்கு மயக்கம் தெளியறதுக்குள்ள சேர்ல கட்டி போடுங்க. சரிடா. யாதிரா, இங்க பாரு. ஏய், இங்க பாரு. ஏய், எந்திரிடி. யாதிரா, இங்க பாரு, எந்திரி. ஏய், எந்திரி. சாரு, யாதிரா, விடு சாரு. அவன் நல்ல மயக்கத்துல இருக்கா. இப்போதைக்கு எழுந்துக்க மாட்டான்னு நினைக்கிறேன். இவ எந்திரிச்சு என்ன பார்த்து ஷாக் ஆகணும். அப்ப நான் சிரிச்சுக்கிட்டே உன்னை கடத்திட்டேன், உன் கதை முடிய போதுன்னு நான் சொல்லணும். சாரு, ஆதிராக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல மயக்கம் தெளிஞ்சிரும். அப்ப நிச்சயமா சொல்லலாம். நாம போட்ட சவால்ல ஜெயிக்க போறோம் சாரு. ஏண்டா இந்த அகிலனையும் சாருவையும் ஜெயில போட்டோன்னு காலம் ஃபுல்லா இவ கதறணும். ஏன் ஆதிரா, ஜெயிலுக்கு வந்து எனக்கு பத்திரிக்கை கொடுத்து கிண்டல் பண்ணிட்டு போனல, இப்ப என்ன பண்ணுவ? நானே செத்துட்டதா போர்ஜரி பண்ணி ஏசிபி திருமாறனையே ஜெயில போட்டபடி இந்த சாரு என்கிட்டயே போட்டி போடுறியா நீ? இங்க பாரு, அது நடக்கவே நடக்காது. பார்த்தல உன்னை எப்படி தூக்கணும்னு. ஆமா, ஆதிரா காணாம போனது இந்நேரம் மண்டபத்துல தெரிஞ்சிருக்குமா? தெரிஞ்சிருந்தா சரண்யா போன் பண்ணிருப்பாங்கல்ல. கடத்தின விஷயம் தெரிஞ்சா சாரதமா உண்மையாவே ரத்த வாந்தி எடுத்துருவாங்க. சரி, அவளுக்கு மயக்கம் தெளிட்டோம், அப்புறமா வந்து பார்க்கலாம். டேய், பாத்துக்கங்கடா. சரி சார். தாலி கட்டுறதுக்கு ஆதிரா இல்லாம திருமாறன் தவிக்கிற தவிப்ப நேர்ல போய் பார்க்கணும் சாரு. அவன் அப்படியே புலம்பி சாவட்டும். எப்படியோ நாம நினைச்ச மாதிரி இந்த ஆதிராவோட கல்யாணம் நிக்க போகுது. நினைக்கவே சந்தோஷமா இருக்குல்ல? இல்ல அகிலா, அப்படி அவசரப்பட்டு சந்தோஷப்பட முடியாது. ஏன்? அவங்கள பொறுத்த வரைக்கும் ஆதிரா ஜஸ்ட் கடத்தப்பட்டிருக்கா. ஆதிராவை கண்டுபிடிக்கிற வரைக்கும் கல்யாணத்தை தள்ளி போடுவாங்களே ஒழிய நிறுத்த மாட்டாங்க. என்ன சொல்ற சாரு? ஆதிராவை நம்ம கடத்தினது ஜஸ்ட் டெம்பரவரி சந்தோஷம்தான். நிரந்தரமா கல்யாணத்தை நிறுத்தி அதுக்கு நம்ம சந்தோஷப்படணும்னா நம்ம வேற ஒரு பிளான் போடணும். வேற பிளானா? அது என்ன? சொல்லு சாரு. சரண்யா, அந்த ஆதிராவை நாங்க கடத்திட்டோம். என்ன சொல்ற நீ? எப்போ? இந்த ராத்திரி
நேரத்துலயா? எப்ப இப்படி பண்ண? மண்டபத்துல இருக்கிற எல்லா கண்ணிலையும் மண்ணை தூவிட்டு எங்க ஆளுங்க இப்பதான் ஆதிராவை தூக்கிட்டு வந்தாங்க. சூப்பர் சாரு. அப்ப இந்த கல்யாணம் நின்றுமா? அதுக்கு தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு நீங்க எனக்காக ஒரு வேலை பண்ணணுமே. என்ன பண்ணணும்? ஆதிரா இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லாத மாதிரி லெட்டர் எழுதி வச்சுட்டு ஓடி போன மாதிரி நீங்க செட் பண்ணணும்.